ரெண்டு கேள்விக்குள்ள முதல் கேள்வி, கோவில்பட்டிக்கும் சாகித்ய அகாடமிக்கும் அப்படி என்ன தொடர்பு? உருவாகியிருக்காங்க. கரிசல் மண்ணுக்கும் அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்று கல்விங்கிறதே தாய்மொழியில இருந்து வெளியில போயிட்டு இருக்கோம்னு தோணுது. நம்ம கிட்டத்தட்ட 30-40 லட்சம் குழந்தைகள் ஆங்கில வழி கல்விக்கு போயிட்டாங்க. ஒரு 40 லட்சம் குழந்தைகள் போனதுக்கு அப்புறம் தாய்மொழியில் புத்தகங்களை வாசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இது இன்னும் 30 வருடங்கள் கழித்து எந்த விதமான பண்பாட்டு தாக்கங்களை ஏற்படுத்தும்? தாய்மொழியில படிக்கல, ஆங்கிலத்தில் படிக்கிறது ஒரு மோகம் அப்படிங்கிறது இல்லாம அவங்களுக்கு இயல்பாகவும் ஆங்கிலத்துல தான் படிக்க வருது. ஏன்னா முதல் வகுப்புல இருந்து ஆங்கிலத்திலே படிச்சிடறாங்க. தாய்மொழியில ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு சிறிய புத்தகத்தை படிச்சுனா கூட ரொம்ப யோசிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. ஆனா ஆங்கிலத்தை சரளமா படிச்சிடறாங்க. இது என்ன விதமான பண்பாட்டு தாக்கங்களை இன்னும் 20-30 வருடங்களுக்கு ஏற்படுத்தும்? கோவில்பட்டிக்கு எந்த ஊருக்கும் இலக்கியத்துக்கும் விருதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத நினைக்கல. நாங்களாம் கோவில்பட்டி விட்டு வெளியேறியே ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் கல்லூரியில் படித்த காலத்தில் கோவில்பட்டியில் இருந்தேன். அப்புறம் திரும்ப ராணுவத்துக்கு போயிட்டேன். அப்புறம் திருப்பி சொந்தமாக இருந்தேன். அப்புறம் வேறு ஊருக்கு போயிட்டோம். ஆனால் அங்கேயே இருக்கிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு செட்டு சேரும், இலக்கிய உதவியாக ஒரு செட்டு சேரும். அவங்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்கள் இதெல்லாம் நம்ம கூர்மைப்படுத்தும். அந்த வகையில் அது ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். அத்தனை 8 பேர் விருது வாங்கியிருக்கான் கோவில்பட்டியில் தொடர்பு. கோவில்பட்டி மண்ணுக்கும் விருதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் பல எழுத்தாளர்கள் அந்த விருது ஷிஃப்டாகி வந்துட மாட்டாங்களா? ஒரு வாடகையாக எடுத்து அங்கே விருது 6 வருஷம் இருந்தோம்னா அகாடமி விருது கிடைச்சிடாதுன்னு வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வேலை பார்க்கணும், நம்ம வேலை தோணும். இந்த விருது இன்னொரு தொடர்பு சொன்னார்ல, அவர்தான் சொன்னார், இளைஞர் சொன்னார், நாங்களும் படிச்சு எடுத்தா விருது வாங்கிக்கணும் சார். விருதை பற்றி நீங்க தெரியாம இருக்கீங்க. அது ஒரு லாட்டரி சீட் மாதிரி. நீங்க இந்த வருஷம் சாகித்ய அகாடமிக்கு 10 புஸ்தகம் ஃபைனலிஸ்டுக்கு போகும். அந்த 10ல் உங்க புஸ்தகம் இருக்கணும். அப்புறம் குழு, நடுவர் குழு, ஃபைனல் குழு, 3 பேர் குழு இருக்கும். அந்த 3 பேருடைய அறிவுக்கு உங்க புத்தகம் எட்டணும். தற்செயலாக 2 மேட்ச் ஆனால் உங்களுக்கு விருது கிடைக்கும். அவ்வளோதான். மேட்ச் ஆகலைன்னா கிடைக்காது. நமக்கு இல்லை விருது, நம்ம புத்தகத்துக்கு தான் வருது. புத்தகத்துக்கு தான் வருது. பேச்சு போறாமல் அவருக்கு விருது கொடுத்தாங்க, அவருக்கு தகுதியானு அளவு பேசுவாங்க. அந்த ஆண்டு அந்த புத்தகம், அந்த நடுவர் குழு, இந்த புத்தகம் பட்டியல் தற்செயலாக மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு லாட்டரி அடிக்கும். அவ்வளோதான். அப்புறம் இது ஒன்றும் ராஜ முத்திரையும் கிடையாது. சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு ஒரு முத்திரை வித்தியாச்சுன்னா யாரும் கேள்வி வைக்க முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. விருதுகளுக்கும் தரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த புத்தகம் உட்பட தாங்க விருதுகளுக்கு அது வேற ரூட்டு. அது நீங்கள் வாசகருடைய எப்படி ரீச் ஆகுது, என்ன நினைச்சாரு, அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா, அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் தரத்தை இன்னைக்கும் நிர்ணயிக்கும். எந்த ஒரு விருதும் எந்த ஒரு படைப்பினுடைய தரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி உள்ளது அல்ல. அதை பற்றி கோயில்பட்டிங்கிறது சம்மந்தம் கிடையாது. அப்புறம் என்ன கேட்டாரு? தாய்மொழி கேள்வி. அது நம்ம பெற்றோர்கள் கையில தான் இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைங்க தமிழ்ல படிக்க முடியலன்னா படிக்க வைக்கணும். அதுக்கு எப்படியாவது ஏமாத்தி பிள்ளைகளை தமிழ் புத்தகங்களை வாசிக்க வைக்கணும். ஸ்கூலே நம்ம சூஸ் பண்றது ஸ்கூலே இல்லை. நீங்க தாய்மொழி கல்வி தாய் வழியில் சொல்லிக் கொடுக்கறது ஸ்கூலே இல்லை. நீ சென்னையில எத்தனை ஸ்கூல் இருக்கு தாய்மொழி கல்வி தமிழ் வழியில சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் எங்க இருக்கு? 2 ஸ்கூல் இருக்கும். அந்த 2 ஸ்கூல் அரசு பள்ளிகள்ல இருக்கும். அரசு பள்ளிகளுக்கு தான் நம்ம போக மாட்டோமே. அரசு பள்ளிகளுக்கு அரசு பள்ளியை படிக்கிட்டு இருக்க பிள்ளையார் கேட்கிற அளவுக்கு இருக்கும். நீங்க வருமானமே இல்லாத பெற்றோர்கள் கூட தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளியில படிக்க வைக்கிறது விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் கடந்த ஒரு 50 வருஷம் 40 வருஷமா 75க்கு அப்புறம் தானே தனியார் பள்ளிக்கூடங்கிறது 75க்கு அப்புறம் தானே. அதுக்கு முந்தைய எல்லாம் அரசு பள்ளி தானே. ஸோ இது பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து குழந்தைகளை தமிழ் புத்தகங்களை வாசிக்க வைக்கணும். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு புத்தகத்தை அறிமுகம் பண்ணிடணும். அவன் படிக்கிறாங்க படிக்கல, புத்தகத்தோட அவன் விளையாட்டு இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி போடணும். அப்படி நம்ம ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கலைன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். நம்ம எதிர்காலத்தில் நம்முடைய பண்பாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்திலையும் நல்ல புத்தகங்கள் நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எதையுமே நம்ம இருக்கிற ரியாலிட்டியாக கரெக்டாக உள்வாங்கி தான் நம்ம வேலை செய்யணும்.
அது திட்டி என்ன பயன் இருக்கு? இங்கிலீஷ் மீடியத்துக்கு போறவெல்லாம் திட்டிட்டு இருக்க முடியுமா? நம்ம இங்கிலீஷ் மீடியம் சிறந்ததுன்னு மக்கள் எப்படி அவங்களா எங்க கூட்டம் போட்டு உட்காந்து கண்டுபிடிச்சாங்களா? அரசுகளுடைய கல்வி கொள்கைகள் அப்படி கொண்டு தள்ளிடுச்சு மக்கள். அரசாங்கம் தான் குற்றவாளி. இங்கிலீஷ் மீடியம் வந்து இன்னைக்கு அதிகம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர் தான் பொறுப்பு இருக்கணும். அவங்க தான் இதை ஒழிச்சு கட்டினாங்க. இப்போ மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளை க்ளோஸ் பண்ணிடுறதுன்னு நினைச்சு வேலை செஞ்சாங்கன்னா பெற்றோர் பாவம் என்ன செய்யும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? கல்வி கொள்கை தெரியுமா? என்ன தெரியும்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்கன்னா எப்படியாவது படிச்சு வேலைக்கு போயிடுவாங்கன்னு இயல்பாக தான் யோசிக்கிறாங்க அவங்க. இதுல வந்து அரசனுடைய கொள்கைகள்ல மிகப்பெரிய மாற்றத்துக்காக நம்ம வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு போராடுற மாதிரி கல்வி கொள்கைக்கு எதிராக எங்க போராடிருக்காங்க மக்கள்? போராடல. அது தானா வரமாட்டாங்க. போராட கிளப்பி விட வேண்டிய அவசியம் இருக்கு. நாம எல்லாரும் போராடுறோம். எதுக்கு போராடுறோம்னா அந்த கல்வி கட்டணம், தனியார் கல்வி கொள்ளை கட்டணத்துக்காக போராடுறோமே தவிர சிலபஸுக்காக என்னைக்காவது போராடி இருக்குமா? என்ன கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம குழந்தைகளுக்கு? இருக்காங்க நம்ம போராடவே இல்லையே. சிலபஸ், கற்பிக்கும் முறை, இதெல்லாமே போராட வேண்டிய முக்கியமான ஏரியாவும். அதுபோக பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையில் அவரோட குழந்தைகளுக்கு தமிழ் புத்தகங்களை வாசிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் வந்து அவங்க செய்யணும் அன்றாடம்.